ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினே நாம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமேன். முன்னாடி நடந்ததெல்லாம் யோசித்து ஒரு நாள் சோர்ந்து போயிட்டு இருக்காதீங்க. டூ மச் ஆஃப் திங்கிங் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ரொம்ப யோசிச்சிங்கன்னா இருக்கிற சமாதானம் போயிடும். ஆமாம், சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து நடக்க போகிறத இப்போயே உட்காந்து யோசித்து இருக்கிற சமாதானம் போயிடும், ஆயுசு நாட்களும் குறைஞ்சிரும். அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தில் விட்டுட்டிங்கன்னா அன்றன்றைக்கு என்னென்ன தேவைன்றதை அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுத்துருக்க அறிந்திருக்கும் போது நம்மளை படைத்த தெய்வம் பரமபிதா நம்மளை அப்படியே விட்டுருவார்னு நினைக்கிறீங்களாங்க? ஒரு நாளும் அப்படி விட மாட்டார். அவருக்கு எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு வேதம் சொல்லும். அப்படி இருக்கும்போது தம்முடைய பிள்ளைகளை எப்படி அவர் கைவிட்டுறார்? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டாலும், ஒருவேளை மனுஷனுக்கு கேட்காம இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு கேட்காம இருக்கலாம், உங்கள் கணவனுக்கு கேட்காம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கேட்காம இருக்கலாம். ஆனால் அந்த உலகத்தின் எந்த ஆழத்திலிருந்து, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தின் எந்த மூலையிலிருந்து, நான் சொல்கிறது எவ்வளோ டீப்பான ஏரியாவில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் எங்கேயோ ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு தீவு காட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எங்கேயோ உள்ளேருந்து கூப்பிட்டாலும் அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரே நபர் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அன்பு இரட்சகராகி இயேசு கிறிஸ்து. அந்த சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் கூப்பிடும்போது அதை கேட்டு அதற்கு வேண்டிய பதிலை தருகிறவர் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த புதிய மாதத்தில் உங்களை அவ்வளோ ஈஸியாக கைவிட்டுற மாட்டார். ரொம்ப அற்புதமாக நடத்துவார். பிள்ளைகளுடைய ஃபீஸ் எல்லாம் குறித்து பயப்படாதீங்க. பிள்ளைகள் முக்கியமாக எக்ஸாம்ஸ் குறித்து பயப்படாதீங்க. ஆமாம், உங்களுடைய விருப்பம் எல்லாம் என்னென்னா நல்ல எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும். பெற்றோர்களுக்கும் அதான் ஆசை. இந்த புதிய மாதத்தில் இந்த நாளில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ப்ளஸ் பண்ண ஏசப்பா விரும்புகிறார். 20ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்துரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம் சொல்லுது, உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லுது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், மன விருப்பம் இருக்கும். நான் இப்படி செய்யணும், இப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஊழியத்தை எப்படி செய்யணும், பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், இந்த காலேஜில் படிக்க வைக்கணும், அப்படின்னு நிறைய விருப்பங்கள் இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும், மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்குள்ளேயும் விருப்பம் இருக்கிறது இயல்பு. ஆனால் அந்த விருப்பத்தை தானாகவே நீங்களே நிறைவேற்ற பிரயாசப்படாமல், அது என்னதான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் ஏசப்பா சமூகத்தில் அந்த விருப்பத்தை வச்சு, ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா, இது உங்களுக்கு சித்தம் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு தேவத்தினுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரே வழி தேவ வசனம். 2வது, ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தை வைத்து கொண்டு இது கர்த்தருடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சிக்காமல் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று வசனம் சொல்லுது. கரெக்டு தான். ஆனால் நம்மளே இஷ்டத்துக்கு ஒன்று நினச்சி, இஷ்டத்துக்கு ஒன்று ஆசைப்பட்டு இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு ஆண்டவரையும் கன்வின்ஸ் பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனோம்னா அது சமாதானம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். என்ன பிளான்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் வச்சு, ஆண்டவர் இது உங்கள் சித்தமா அப்படின்னு கேட்டுப்பாங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு 2 வழிகள். ஒன்று வேத வசனம், இது என் சித்தம் அப்படின்னா வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். 2வது, உங்கள் உள்ளான இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். ஆண்டவருடைய சித்தம் இல்லை அப்படின்னு தெரியணும்னா அந்த இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்காது, ஏதோ ஒரு வறட்சி இருக்கும். நமக்கே தெரியும் ஏதோ இந்த காரியம் தப்பு பண்ணுறோன்றது நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதனால் தேவ சித்தத்தை அறிஞ்சு இருந்தீங்கன்னா அவர் உமது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. 3வது, உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த 3 காரியத்தை சொல்லி நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். 1, மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். 2, உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். 3வது, உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். எப்படிங்க தெய்வத்தினுடைய சித்தத்தை நான் அறிஞ்சு கொள்வது, அவர் விருப்பத்தை நான் எப்படி அறிஞ்சு கொள்வது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காரும்போது, ஒவ்வொரு நாளும் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஏசப்பா என்ன விரும்புகிறாருன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது அவருடைய விருப்பம் தான் உங்கள் விருப்பமாக இருக்கும். அப்போது நீங்கள் விரும்புகிற எல்லா மன விருப்பங்களும் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் அப்படியே உங்களை ஆஸ்வதிக்கிறேன். எக்ஸாம்லாம் பயப்படாமல் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்தின்படி நல்ல இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோப் பண்ண ஏசப்பா உதவி செய்வார்.
ஆமாம், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு பயப்படாமல் போய் எழுதுங்க. ஆமாம், கர்த்தர் நல்ல இடங்களிலே உங்களை ஸ்கோர் பண்ண உதவி செய்வான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.